ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/5/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் உங்களுக்கு சுகம் மற்றும் சாந்திக்கான வரதானம் கிடைக்கிது. வேறு எந்த தேகதாரி கிட்ட இருந்தும் கிடைக்காது. பாபா உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ சுகம் சாந்தினாலே முக்தி, ஜீவன் முக்தி தான் இல்லையா? சாந்தி முக்தி தாமம், சுகம் சுகதாமம், சொர்க்கம். ஸோ ரெண்டுத்துக்கான வழியை சொல்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். கேள்வி: பாபா கூடவே போகிறதுக்கும் பிறகு சத்தியுகத்தின் தொடக்கத்திலே வர்றதுக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணணும் தெரியுமா? அதுக்கு பதில், முழுமையாக தூய்மையாகணும். அதான் முயற்சி. பாபாவை தவிர, சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே, குறிப்பாக கலியுகத்தின் எந்த விஷயமும் மைண்டில் இருக்கக்கூடாது. அதான் முழுமையாக தூய்மையாகிறது. அப்போ தான் பாபா கூடவே போக முடியும். ஸோ சத்தியுகத்துடைய தொடக்கத்திலே வரணும்னா மற்ற எல்லா தொடர்பில் இருந்தும் புத்தி யோகத்தை நீக்கி ஒரு பாபாவுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். அப்போ தான் சத்தியுகத்தின் தொடக்கத்திலே வர முடியும். கலியுகத்துடைய எதுவும் உங்களை ஈர்த்திடக்கூடாது. எந்த உறவும் எந்த விஷயமும் உங்களை ஈர்க்கக்கூடாது. ஸோ அதனால தான் எல்லா தொடர்பில் இருந்தும் புத்தியோகத்தை நீக்கி ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருந்தால் தான் சத்தியுகத்தின் தொடக்கத்தில் வருவீங்கன்றார். முழுச தூய்மையானால் தான் பாபா கூடவே போக முடியும். இல்லைன்னா தர்மராஜர்கிட்ட தண்டனை அடைஞ்சு போக வேண்டியதாகிடும். ஸோ எடுத்தோடனே எச்சரிக்கையோடவே ஆரம்பிக்கிறார் பாபா. ஒரு தந்தையுடைய வழிபடி மட்டும் நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவிக்கான உரிமை கிடைச்சிடும். இல்லை, ஒரு பாபாவுடைய வழி சூப்பராக வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறார் பாருங்க. இல்லையா, பாபா கூடவே போகணுன்னா தூய்மை ஆகணும். சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே வரணுன்னா இங்கே இருக்கிற எல்லா உறவுகளிலிருந்தும் புத்தி துண்டித்து பாபாவோட மட்டும் புத்தி இணைக்கணும். அடுத்தது உயர்ந்த பதவி அடையணுன்னா ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி மட்டும் நடக்கணும். அப்போ உயர்ந்த பதவிக்கான உரிமை, அதிகாரம் கிடைச்சிடும். பாடல்: கண்ணில்லாதவருக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஸோ உண்மையில் குழந்தைங்க தான் இந்த பாட்டை பாடினாங்க பக்தியில். ஏன்னா எல்லோருக்கும் தந்தை ஒருத்தர் தானே, அவரை தான் படைப்பவர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ படைப்புகள் படைப்பவரை கூப்பிடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு 2 தந்தைகள் இருந்தாங்க. ஒன்று லௌகீக தந்தை, இன்னொருத்தர் பரலௌகீக தந்தை. எல்லா ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருத்தர் தான். ஸோ அப்போ ஒரு தந்தை தான் எல்லோருக்கும் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்கள் தானே. ஸோ அதனால தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த தந்தையையும் ஓ காட் ஃபாதர், பரமபிதா, கருணை காட்டுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பக்தர்களை காக்கும் அந்த இரட்சகர் ஒரு பகவான் தான். ஸோ நமக்கு 2 தந்தை இருக்கிறாங்கன்னு முதல்ல புரிய வைங்க. இப்போ பரலோக தந்தையோ எல்லோருக்குமே ஒருத்தர் தான். மற்றபடி லௌகீக தந்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. இப்போ லௌகீக தந்தை பெரியவரா அல்லது பரலௌகீக தந்தை பெரியவரா? ஸோ லௌகீக தந்தையை யாருமே எப்போவுமே பரமபிதான்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது பகவான்னு சொல்ல மாட்டாங்க.
அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான். ஸோ ஆத்மாவுக்கு ஒருபோதும் பேர் மாறாது, உடம்புக்கு தான் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லை. உயிர் போயிடுச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிர் அவ்வளோதான். அது ஹிந்தியில் ஆத்மா. ஆத்மா பல சரீரங்களை எடுத்து அதற்கேற்ற பாகமும் நடிக்குது, அதாவது மறு ஜென்மத்தில் வருது. ஸோ கடைசியில் எத்தனை பிறவிகள் எடுக்குதுன்ற ரகசியத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஜென்மங்கள் பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன்றார். இது கீதை, பக்தி மார்க்கத்தின் கீதையிலும் இருக்குது. தந்தை பாரதத்தில் தான் வரார். அவருடைய பேர் சிவன். சிவனைத்தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். சிவ ஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் நிராகாரமானவர், சரீரம் கிடையாது. அப்போ எப்படி பிறந்தார்? ஆத்மா கூட நிராகாரமானது தான் இல்லை. நிராகார நிலையிலிருந்து உடலை எடுத்து பாகத்தை நடிக்குது. அதே மாதிரி நிராகார சிவன் கூட உடம்பை எடுக்காமல் பாகத்தை நடிக்க முடியாது. ஆனால் அவர் தாயின் கர்ப்பத்தில் தனக்கென்று சொந்த உடலை எடுக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? இன்னொருத்தர் உடலை தான் கடனாக எடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ ஞான கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறாங்க. இந்த சரீரத்துடைய 2 கண்களும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் 3வது ஞானக்கண் ஆத்மாவுக்கு இல்லை. ஸோ அதைத்தான் திவ்ய திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லை. சாட்சாத்காரம் பார்க்குறதும் திவ்ய திருஷ்டி மூலமாக பார்க்குறாங்க. இப்போ இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறோம்ல, அதுவுமே திவ்ய திருஷ்டி தான். அப்போ சாட்சாத்காரம் தேவையில்லை. ஏன்னா இந்த ஞானம் இல்லாமல் அதை பார்க்குறதுனால என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்துடுச்சு. அதனால தான் கண்ணில்லாதவருக்கு வழி சொல்லுங்கன்னு கூப்பிட்றாங்க. எங்கே போகிறதுக்கான வழி? ஸோ சாந்திதாமம் சுகதாமத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் சத்குரு ஒரே ஒருத்தர் தான். சத்குருனாலே சத்கதி கொடுப்பவர். மனிதர்களுக்கு குருவாகி சத்கதி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே சத்கதி அடையிறது கிடையாது. பிறகு எப்படி மற்றவர்களுக்கு சத்கதி கொடுப்பாங்க? ஸோ ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அந்த அல்ஃப் தந்தையைத்தான் நாம் நினைவு செய்யணும். எந்த ஒரு மனிதனுமே சதா காலத்துக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கவே முடியாது. சாந்தி சுகத்தை கொடுக்கவே முடியாது. ஸோ மனுஷனும் கொடுக்க முடியாது. பாபாவே சதா காலத்துக்கு முக்தியை யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? நடிக்க வந்து தான் ஆகணும். அதே மாதிரி சதாகாலம் ஜீவன் முக்தியும் யாருக்கும் கொடுக்க முடியாது. சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கும் வந்து தான் ஆகணும். எப்போவுமே சுகத்தில் இருக்கலாம், எப்போவுமே அமைதியிலே இருக்கலாம், அது சாத்தியம் கிடையாது. ஸோ ஒரு தந்தை தான் சுகம் சாந்தியின் வரதானத்தை கொடுக்கிறார். அவரால் தான் கொடுக்கவும் முடியும். மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. பாரதவாசிகள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது சத்யுகத்தினராக சொர்க்கவாசியாக இருந்தாங்க. ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு. ஆத்மாக்கள் தூய்மையாக சதோ பிரதானமாக இருந்த பொழுது
பாரதத்தை சொர்க்கம்னு சொன்னோம். ஸோ சதோப்பிரதானமாக இருக்கும்போது ஆத்ம தூய்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பாரதமே சொர்க்கமாக இருந்துச்சு. இன்னையிலேருந்து 5000 வருடத்துக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக சதோப்பிரதானமாக இருந்துச்சு. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ கலியுகத்துடைய கடைசி இதை நரகம்னு சொல்கிறோம். ஆனால் இதே பாரதம் சொர்க்கமாக இருந்தபொழுது அவ்வளோ பணக்கார நாடாக இருந்தது. வைர வைடூரியங்கள்னால் கட்டப்பட்ட அரண்மனை இருந்தது. அப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை பாபா ஞாபகப்படுத்துகிறார் குழந்தைங்களுக்கு. சத்தியுக ஆரம்பத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய அரசாட்சி தான் இருந்தது. அதைத்தான் சொர்க்கம் வைகுண்டம்னு சொல்கிறோம். இப்போ சொர்க்கம் கிடையாது. சொர்க்கமாக மீண்டும் பாரதத்தை மாற்றுறதுக்கு அதே பாரதத்தில் தான் பாபா வரார். அதனால தான் அந்த நிராகார சிவனுக்கு ஜெயந்தி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆத்மாக்களாகிய நம்முடைய அப்பா சிவன், அவருக்கு நாம் ஏன் ஜெயந்தி கொண்டாடுறோம்? தந்தையுடைய சரித்திரத்தை கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, இல்லை அப்பாவை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் துக்கம் வந்தால் மட்டும் அவரை நினைக்கிறாங்க. ஓ காட்ஃபாதர், கருணை புரியுங்கள் அப்படின்னு எல்லா மதத்தினருமே கூப்பிட்றாங்க. நாங்கள் ரொம்ப துக்கமுடையவர்களாக இருக்கிறோம், ஏன்னா இது ராவண ராஜ்யமாக இருக்குது. அப்போ துக்கமாக தானே இருக்கும். ராவண ராஜ்யத்தில் வருடா வருடம் ராவணனை எரிக்கிறாங்க. ஆனால் 10 தலைகள் கொண்ட ராவணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கூட யாருக்கும் தெரியாது. நம்ம ஏன் அவனை எரிக்கிறோம்? அவனுடைய கொடும்பாவி செஞ்சு எரிக்கிற அளவுக்கு அவன் அப்படி என்ன நமக்கு பெரிய எதிரி அப்படின்னு பாரதவாசிகளுக்கே கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா ஞானத்தின் 3வது கண் இல்லை. அதான் கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்க. இந்த கண் இருந்தால் அந்த குருடராக தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு தேவை 3வது கண் இல்லையா? அதனால தான் இப்போ ராமராஜ்யம் வேணும்னு கேட்குறாங்க. 5 விகாரங்கள் பெண்ணிடமும் அதே 5 விகாரங்கள் ஆணிடமும் இருக்குது. இதைத்தான் ராவண சம்பிரதாயம், 10 தலை கொண்ட ராவணன் இல்லையா? 5 விகாரம் ஆணிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். ஸோ இந்த ராவணன்ற இந்த 5 விகாரங்கள், அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுதான் மிகப்பெரிய எதிரின்ற. ஸோ இதுக்கு தான் கொடும்பாவி செஞ்சு எரிக்கிறாங்க. அந்த ராவணன் யார், எதுக்காக அவனை எரிக்கிறோம் அப்படின்னா பாரதவாசிகளுக்கு தெரியல. இல்லை, பக்தியில் பண்ணுற எதுக்குமே யாருக்குமே அர்த்தம் தெரியாது தான். ராவண ராஜ்யம், அதாவது இந்த 5 விகாரங்கள் எப்பொழுதுலேருந்து ஆரம்பமாச்சின்னு கூட யாருக்கும் தெரியாது. எப்போவுமே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ராமராஜ்யன்றது சத்யுக திரேத்தாயுகம், ராவண ராஜ்யன்றது துவாபர கலியுகம். இதை பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் எப்படி அவங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது அதுவும் யாருக்கும் தெரியாது. அதை புரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. எப்படி அவங்க யார்கிட்ட இருந்தால் அபகரிக்கலையே, அப்போ எப்படி உருவாக்குனாங்கன்னு கவனம் கொடுக்கணும் தானே. ஏன்னா கொடுக்கறது யார்?
மிகவுமே அன்பிற்குரிய தந்தை கொடுத்திருக்கிறார் அந்த ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தை மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் பக்தி மார்க்கத்தில் கூட அவரை கூப்பிட்றாங்க. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்த பொழுது துக்கத்துடைய பேரடையாளம் கூட கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறது துக்கதாமம். ஏன் இங்கே இவ்வளோ துக்கம் இருக்குது? ஏன்னா அவ்வளோ தர்மங்கள் இருக்குது. ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு வழி. அப்போ ஒவ்வொரு வழியும் முரண்படும்போது துக்கம் வரதானே செய்யும். ஆனால் சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். அப்போ மற்ற தர்மத்தை ஆத்மாக்கள்லாம் எங்கே போவாங்க? ஏன்னா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும்னா பக்தி மார்க்கத்தில் இருக்குது. இப்போ அவங்க எங்கே போவாங்க? அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஞானக்கண் இல்லாத குருடர்களாக இருக்கிறாங்க. சாஸ்திரங்கள் மூலமாகலாம் யாருக்கும் ஞானத்தின் மூணாவது கண் கிடைக்காது. ஞானக்கண்ணை ஞானக்கடலான பரமபிதா பரமாத்மா தான் கொடுக்கிறார். ஆத்மாவுக்கு தான் மூணாவது கண் கிடைக்கிது. நான் எவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு இப்போ ஆத்மா மறந்துடுச்சு. ஸோ மனிதர்களுக்கு நாம் எத்தனை பிறவி எடுத்தோன்னு தெரியாது. சத்தியுகத்தில் இருந்த அந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இப்போ எங்கே போயிடுச்சு, அவங்க எங்கே போனாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு பாடுறாங்க. 84 சக்கரம்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவி எடுக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா? யார் முதல்ல பாரதத்தில் ஜென்மம் எடுக்கிறாங்களோ, அதாவது சத்தியுகத்தின் தொடக்கத்திலேயே, அவங்க தான் 84 பிறவி எடுக்கிற தேவதைகளாக இருக்கிறாங்க. ஸோ பிறகு 84 பிறவி அனுபவித்து கடைசியில் அழுக்காயிடுறாங்க. அதனால்தான் ஹே பதித்த பாவனரேன்னு கடவுளை கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ நாம் அழுக்கானவர்கள்னு அவங்களே நிரூபிச்சுக்கிறாங்க. பதித்த பாவனரை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பதித்தமாக இருக்கிறோம் தானே அர்த்தம். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்கானவர்களே தூய்மையாக்குபவரே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ யார் தானே அழுக்காக இருக்கிறாங்களோ அவங்க எப்படி மற்றவங்கள தூய்மையாக்க முடியும்? அப்போ குருமார்கள் பின்னாடி குருமார்களே பதித்த பாவனான்னு தான் கூப்பிட்றாங்க. இப்போ அவங்களே அழுக்காக இருக்கிறாங்க. அவங்க எப்படி மற்றவங்கள தூய்மையாக்க முடியும்? முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே தூய்மையானால் தான் கிடைக்கும். ஸோ அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் ராவண ராஜ்யம் தான் இருந்தது. இந்த 5 விகாரம் தான் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க. ஸோ 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. ஸோ அதோடைய கணக்கையும் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? முதல்ல சத்தியுகத்தில் இருக்கும்போது சதோ பிரதானமானவர்களாக இருப்பீங்க. திரேதாயுகத்துக்கு வரும்போது சதோ ஆகிடுறீங்க. ஏன்னா ஆத்மாவில் துரு ஏறிடுது. ஸோ பாபா இதே பாரதத்தில் தான் வரார். அப்போ சிவஜெயந்தி பாரதத்தில் தான் நடக்குது. அது சிவனுடைய ஜென்மம். மற்ற எல்லா ஆத்மாக்களும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறாங்க. ஆனால் நானும் சாதாரண வயோதிக உடலில் பிரவேசிக்கிறேன்னு தந்தை சொல்கிறார். இது அவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. யாரோட கடைசி பிறவி? பிரம்மா பாபாவுடைய கடைசி பிறவி. ஸோ இது பிரம்மாவுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் எல்லாருக்குமே இது கடைசி பிறவி. எல்லாருக்கும் தான் பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் ஒருத்தர் உடம்பு தேவைப்படுது, அதனால் அவர் உடம்பு மூலமாக சொல்கிறார். இது கீதா பாடசாலை. மனிதனை தேவதையாகிறதுக்காக இங்கே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
அந்த சொர்க்கத்தின் அரசாட்சியை அடையிறதுக்காகத்தான் நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க. கடவுள்தான் சொர்க்கத்தின் அரசாட்சியை கொடுக்க முடியும். கீதை படிக்கிறதுனாலெல்லாம் யாரும் ராஜா ஆக முடியாது. இன்னும் ஏழையாக தான் ஆகிட்டு இருக்கிறாங்க. தந்தை உண்மையான கீதா ஞானத்தை சொல்லி உங்களை ராஜாவாக்குறார். மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை மனிதர்கள் மூலமாக கேட்டு நீங்கள் ஏழையாக தான் ஆகியிருக்கிறீங்க. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது இல்லையா? எல்லாமே அங்கே இருந்தது. செல்வமும் இருந்தது, ஆரோக்கியமும் இருந்தது. காரணம் தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. அங்கே இம்சைன்ற பேரே கிடையாது. அதனால்தான் அஹிம்சா பரமோ தர்மம்னு சொல்கிறோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து தான் இம்சை ஸ்டார்ட் ஆகுது. காமவாலை செலுத்தி உங்களுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஸோ அனைத்தையும் இழந்ததற்கு அதிமுக்கிய காரணமே இந்த காமம் தான். காமங்கிற இம்சை தான் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு பின்னாடியே ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா அவனை ஹராஸ்மெண்ட் கேஸில் தான் உள்ளே தள்ளுவாங்க. ஹராஸ்மெண்ட்னால் என்ன? இம்சைப்படுத்துறது தான். அப்போ காமம்ன்றது இம்சைன்னு தெரியுது இல்லையா? ஆனால் அதை உணர மாட்டுறாங்க. பிடிக்காதவன் வந்தால் மட்டும் அது இம்சைன்னு நினச்சிக்கிறாங்க. பிடிச்சவன் வந்தால் அது அதை விட பயங்கர இம்சை, வாழ்நாள் ஃபுல்லாக இம்சை இல்லையா? ஸோ அதனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. சத்தியுகத்தில் 100% செழிப்போடு இருப்பீங்க. சதோ பிரதானமாக இருந்தீங்க சத்தியுகத்தில். இந்த ரகசியம் பற்றி எந்த ஒரு மனிதனோ சாது சந்நியாசியோ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஞான கடலாக பதித்த பாவனனாக இருக்கிற தந்தையே சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான யுக்தியை சொல்கிறார். ஏன்னா பாரதம் 100% செழிப்பாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஞானக்கடலாக பதித்த பாவனராக இருக்கிற தந்தையே சதோ பிரதானமாகிறதுக்கான யுக்தியை சொல்கிறார். ராவணனுடைய வழிப்படி நடந்ததுனால மனிதர்களுடைய நிலைமை என்னவா ஆகி இருக்குது பாருங்க. ராஜாக்கள் கூட தூய்மையாக வாழ்ந்த ராஜாக்களின் பாதங்களை வணங்குறாங்க. தூய்மையாக இருந்த ராஜாக்கள்ன்றது சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு கோயில் கட்டி துவாபரக ராஜாக்கள் வணங்குறாங்க. நீங்கள் சர்வ குணங்களிலும் நிரம்பியவர்கள், நாங்களோ நீசர் பாவிகள்னு மகிமை பாடுறாங்க. எங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லை, அதனால் நீங்கள் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை கோவிலுக்கு தகுதியுடையவராக ஆக்குங்கள் அப்படின்னு கடவுளை கூப்பிட்றாங்க இல்லையா? பூஜைக்குரியவராக ஆக்குங்கன்ட்டு. தந்தை எப்படி மறுபடியும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. நாம் தான் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம்னு இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நாமளே தான் பிறகு சத்திரியராகவும் வைஷ்யராகவும் சூத்ரராகவும் ஆனோம். இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்போ நம்மளுடைய 84 பிறவி முடிஞ்சிடுச்சு. மீண்டும் இந்த உலகத்தை சுத்த போகிறோம் அடுத்த கல்பத்தில். அதனால் மீண்டும் நீங்கள் இங்கே தான் தூய்மையாகணும். ஏன்னா சங்கமயுகம் தான் தூய்மையாகிறதுக்கான யுகம். அழுக்கானவர்கள் சுகதாமத்துக்கும் போக முடியாது, சாந்தி தாமத்துக்கும் போக முடியாது. ஸோ அப்படின்னா தூய்மை ஆகியே தீரணும். யாராக இருந்தாலும் நீங்களாக ஆனீங்கன்னா அமைதியாக ஆனந்தமாக போவீங்க சொர்க்கத்துக்கு.
இல்லாட்டினா தண்டனை கொடுத்து சாந்தி தாமத்துக்கு அனுப்பி வைப்பார். சுகதாமத்துக்கு போக மாட்டீங்க. சதோ பிரதானமாக இருந்த நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். இல்லையா? தமோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்றதை விட சதோ பிரதானமாக இருந்ததே நீங்கள் தான்ன்றதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். நான் தானே இருந்தேன், அப்போ மறுபடியும் நான் ஆக போகிறேன். தங்க யுகத்தில் இருந்து இப்போ இரும்பு யுகத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் தங்க யுகத்தினராக ஆகணும். அப்போ தான் நீங்கள் முக்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போக முடியும். பாரதம் சுகதாமமாக இருந்தது. பாருங்கள், தங்க யுகத்தை சார்ந்தவராக நீங்கள் மாறினாதான் முக்தி ஜீவன் முக்தியை அடைய முடியுன்றார். அப்படின்னு அர்த்தம், உங்கள் குணத்தையும் மாற்றிக்கணும் ஸ்ரீமத் படி. சுகதாமமாக இருந்த அதே பாரதம் இன்றைக்கி துக்கதாமமாக மாறிடுச்சு. கண்ணில்லாத எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு பாட்டை கேட்டீங்க. நாங்கள் எப்படி எங்களுடைய சாந்தி தாமத்துக்கு போகிறது, அதுக்கான வழியைத்தான் கேட்குறாங்க. ஆனால் இதை யார்கிட்ட கேட்க முடியும்? ஏன்னா அவங்க தான் கடவுளை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ இந்த அவதாரம், அந்த அவதாரம், பரசுராம அவதாரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ தந்தை பரசுராமராக ஆகி யாரையாவது கொலை பண்ணியிருப்பாரா என்ன? ஏன்னா பரசுராமன் பார்க்குறவங்களையெல்லாம் வெட்டுவார் இல்லையா? அப்படி ஆகியிருக்க முடியாது. ஆக்சுவலாக சத்திரியர்களை வெட்டுவார்னு நினைக்கிறேன். அப்படி ஆகியிருக்க முடியாது. ஸோ அது சத்திரிய குணத்தை வெட்டி தேவதை குணம் சம்பூர்ணமாக ஆகிறாருன்றது தான் அதோடைய அர்த்தம். மற்றபடி ஸ்தூலமாக அப்படி எதுவும் நடக்கலை. நீங்கள் இந்த சக்கரத்தில் எப்படி 84 பிறவி எடுத்தீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஹே ஆத்மாக்களே, ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. தேக அபிமானியாகி நீங்கள் முற்றிலும் துக்கமுடையவர்களாக, ஏழைகளாக, நரகவாசிகளாக ஆகிட்டீங்க. காரணம் என்ன? தேக அபிமானம். உங்கள் துக்கத்துக்கு காரணம் தேக அபிமானம். ஏழையானதுக்கு காரணம் தேக அபிமானம். நரகவாசி ஆனதுக்கு காரணம் தேக அபிமானம். அதனால தான் அதை விட்டுட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்ம அபிமானியாக தான் இருந்தீங்க. அப்போ மறுபடியும் சொர்க்கவாசி ஆகணும்னா கண்டிப்பாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். ஆத்மா தான் ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. இப்போ 84 பிறவி முடிச்சாச்சு. மறுபடியும் சத்தியுக ஆரம்பத்துக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மை ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, மற்ற எல்லா தொடர்புகளையும் புத்தியினால் நீக்கிட்டு என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ நான் போய் காட்டில் போய் நான் நினைக்க போகிறேன், அப்படி போகலாமா? பாபா சொல்கிறார், அப்படியெல்லாம் போக தேவையில்லை. தாராளமாக உங்கள் குடும்பத்தில் இருங்க, குடும்ப விவகாரத்தை கவனிச்சுக்கோங்க. ஆனால் புத்தியில் மட்டும் நான் ஆத்மான்றது சதா ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அந்த நிச்சய புத்தி இருக்கணும். இல்லை நான் ஆத்மான்னு மைண்டுக்குள்ளே ஓட தான் அந்த நிச்சய புத்தி வரும். ஆத்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. ஸோ இப்போ ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். ஸோ அதனால தான் பாபா 84 பிறவியை நினச்சி பார்க்க சொல்கிறார். ஃபஸ்ட்டு இந்த உடம்புல இருந்தேன், அடுத்தது இந்த உடம்புல இருந்தேன். அப்போ ஆத்மான்ற உணர்வு ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆத்ம உணர்வுடையவராக இப்போ ஆகணும். என்னை நினைவு செஞ்சீங்கன்னா
துரு அனைத்தும் எரிஞ்சிடும். இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்க நினைக்க அந்த பாவ குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். நீங்கள் தூய்மையாகிடுவீங்க. பக்தியிலே எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல புத்தி இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ தூய்மையானால் தான் நல்ல புத்தி வரும். ஸோ என்னை நினைத்து துருவையெல்லாம் எரித்து நீங்கள் தூய்மையானீங்கன்னா நான் உங்களை என் கூடவே அழைச்சிட்டு போவேன்னு பாபா சொல்கிறார். என் வழிப்படி நீங்கள் நடக்கலைன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாருங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பதவி எவ்வளோ உயர்ந்தது. இவங்க ராஜ்யம் பண்ணும் பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. துவாபர யுகத்தில் இருந்து தான் மற்ற தர்மங்கள்லாம் வருது. அது மட்டும் இல்லை, சத்தியுகத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செல்வமும் அதிகமாக இருக்கும், அதை அனுபவிக்கக்கூடிய மக்களும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், செல்வமெல்லாம் குறைஞ்சிடுச்சு, உணவு குறைஞ்சிடுச்சு, மக்கள் அதிகமாகிட்டாங்க. அதேமாரி நிறைய தர்மங்களும் வந்துடுச்சு. அதனால் எவ்வளோ கூச்சல் குழப்பம், எவ்வளோ துக்கம், அந்த மதத்தின் பேராலேயே எவ்வளோ சண்டை நடக்குது இல்லையா? அதே தேவதா தர்மத்தினர் இப்போ மறுபடியும் அழுக்காகிட்டாங்க. அதனால் தங்களை தேவதைன்னு சொல்லிக்கிறது கிடையாது, இந்துன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஹிந்துன்னு ஒரு தர்மம் கிடையாது இல்லையா? அப்போ இந்துஸ்தான் பேர் இருந்துச்சு, இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தமே தவிர அது தர்மத்தின் பேர் கிடையாது. இப்போ தமிழர்கள்னால் அது ஒன்றும் தர்மம் கிடையாது, தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க அல்லது தமிழ் பேசுகிறவங்கன்னு அர்த்தம். ராவணன் உங்களை அந்த மாதிரி முட்டாளாக்கிட்டான், உங்கள் தர்மத்தையே மறக்க வைக்கிற மாதிரி. நீங்கள் தகுதியுடைய தேவதைகளாக இருந்த பொழுது முழு உலகத்தின் மீதும் உங்களுடைய ஆட்சி தான் இருந்தது. எல்லாருமே சுகமுடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே துக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ட்ரம்ப்பு தான் உலகத்திலே பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறார். ஆனால் நாம் தான் உலகத்தின் பவர்ஃபுல் லீடராக மாறப்போகிறோம் சத்தியுகத்தில். எல்லோரும் ஒன்றும் ட்ரம்ப்பை ஏற்றுக்கிறது கிடையாது, குறிப்பாக அன்பாக ஏற்றுக்கிறது கிடையாது. வேணால் பயத்தில் வேணால் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே அன்பாக ஏற்றுக்குவாங்க. அப்போ எவ்வளோ போதை இருக்கணும் இல்லையா? முழு உலகத்தின் மீது நம்ம ஆட்சி இருந்தது. அவ்வளவு சுகமாக எல்லாருமே இருந்தாங்க, அனைத்து ஜீவராசிகளும் சுகமாக இருந்துச்சு, அதான் முக்கியம். இப்போ எல்லோரும் துக்கமுடையவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ சொர்க்கமாக இருந்த அதே பாரதம் இப்போ நரகமாயிடுச்சு. தந்தையை தவிர இதை மறுபடியும் சொர்க்கமாக யாராலையும் மாற்ற முடியாது. முடியும்னு நினச்சிட்டு இன்னும் நரகமாக தான் ஆக்குறாங்க. தேவதைகளுக்கு சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற மனிதர்களோ சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறாங்க. இவர்களை தான் பதித்தமானவர்கள்னு சொல்லப்படுது. இல்லை, சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்த தேவதைகள் இன்றைக்கி சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறாங்க. பாரதம் சிவாலயமாக இருந்தது. சிவபாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூய்மையாக இருந்தோம், கோயில் மாதிரி இருந்துச்சு பாரத தேசமே. ஸோ அதே தந்தை இப்போ மறுபடியும் சொர்க்கத்தை உருவாக்குறார். மறுபடியும் ராவணன் சொர்க்கத்தை நரகமாக மாற்றிடுவோம் அரைக்கல்பம் கழிச்சு. ஸோ ராவணன் சாபத்தை தான் கொடுக்குறான், தந்தை தான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு பண்ணாதீங்க. இதுதான் தந்தையுடைய வழி.
எதுக்கு? அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையணும்ல. அப்போ எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, சிவபாபா தவிர யாரையும் நினைக்காதீங்க. ஏன்னா எந்த தேகதாரியும் பகவான்னு சொல்ல மாட்டாங்க. பகவான் ஒருத்தர் தான். இவங்க பகவான் ரமண மகரிஷி, பகவான் ராகவேந்திரர், பகவான் ஓஷோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன ஆஸ்தியாக கொடுத்தாங்க? எல்லையற்ற தந்தையை தந்தை தான் கொடுக்கிறார், அவர் தான் பகவான். ராவணன் உங்களை சாபத்திற்குள்ளானவராக மாற்றிடுறான். இந்த நேரம் பாரதமே சபிக்கப்பட்டதாக இருக்குது ராவணனால். அதனால தான் ரொம்ப துக்கமுடையதாக இருக்குது. இப்போ இந்த ராவணன் மீது நீங்கள் வெற்றி அடையணும். தானம் கொடுத்தா கிரகணம் விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணன்றது பூமியோடைய நிழல். ஆனால் இப்போ தந்தை சொல்கிறாரு, ஆத்மக்களாகி உங்கள் மேலே 5 விகாரங்கள்ன்ற ராவணனுடைய கிரகணம் இருக்குது. இந்த 5 விகாரங்களை நீங்கள் தானமாக கொடுத்துடணும். நாம் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் அப்படின்னு முதல் தானத்தை கொடுங்கன்னு பாபா கேட்குறார். இதை தான் சிவபெருமானை பிச்சை எடுத்தார்னு பக்தியில் காட்டியிருப்பாங்க. பிச்சைக்காரங்களுக்கு தானே தானம் போடுவாங்க. ஸோ இந்த 5 விகாரத்தை தானம் போடுறதுனால அதில் அப்படி காட்டிட்டாங்க. ஏன்னா இந்த காமவால் தான் மனிதனை பதித்தமாக ஆக்குது. கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவம் காமம்ன்றது. அப்போ எவ்வளோ பெரிய இது தான் அவங்க விக்கிரக வழிபாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கொலை பண்ணுறதோட பெரிய பாவம் விக்கிரக வழிபாடுன்னு. ஆனால் விக்கிரகன்றது உடல் இல்லையா? உடலை பார்க்கறதுனால வர்றது காமம். ஸோ அதை விடணும், ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது, அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கொடுக்குற ஞானத்தை முழு கவனம் கொடுத்து படிக்கணும். ஸோ ஞானத்தின் இந்த 3வது கண் மூலமாக உங்களுடைய 84 பிறவிகளை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த கடைசி பிறவியிலேயே நீங்கள் தூய்மையாகிடணும். அடுத்த சான்ஸ் கிடையாது. ஸோ ராவணனுடைய சாபத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு தந்தையை மட்டும்தான் நினைக்கணும், எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது. ஒரு தந்தை நினைவிலே மூழ்கி இருக்கணும். 5 விகாரங்களை தானமாக கொடுத்துடணும். ஒரு பாபா சொல்கிற வழிபடித்தான் நடக்கணும். வரதானம்: கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து பாப்தாதாவின் உதவியாளராகி தந்தையின் உள்ளம்ன்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒருவர் அரியணையில் உட்கார்றாரு அப்படின்னாலே கண்டிப்பாக அவர் திலகம் அணிந்து கிரீடம் அணிஞ்சு தான் இருப்பார். அது அவங்களுடைய அடையாளமாக இருக்குது. இவர் அரியணையில் அமரக்கூடியவர் இல்லை கிரீடம் அணிந்தவர் தான் இந்த ராஜசிம்மாசனத்தில் உட்காரக்கூடியவர்னு அடையாளமாக இருக்குது. அதே மாதிரி பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர்களின், அதாவது பாபா இதய சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய தகுதி உடையவர்களுடைய நெத்தியில் எப்பவுமே அழியாத ஆத்ம திலகம் இடப்பட்டு இருக்கும். அது தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரியுன்றார். பாருங்கள், அந்த ஆத்ம உணர்வில் நிரந்தரமாக நிலை பெற்றால் எட்டிருந்து பார்க்கும்போதே அது தெரியுன்றார். அவங்களுடைய முகத்திலையும் கண்ணிலையும் எப்பவுமே மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நிறைந்த பாவனை தான் தெரியுன்ற. அந்த மாதிரி குழந்தைங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு தகுதி பெற்றவர்கள். அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் பாபாவுக்கு சமமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. செம்ம பவர்ஃபுல் வரதானம் இல்லையா? ஸோ
ஸோ ஆத்ம திலகம் அணிஞ்சிருக்கணும். உங்கள் கண்ணிலையும் முகத்திலையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பாவனை தான் தெரியும். ஏன்னா மனசில் இருக்கிறது அது முகத்தில் தெரியும், கண்ணிலையும் தெரியும். ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் பாபாவுக்கு சமமாக இருக்கும். ஸ்லோகன்: நினைவு சரளமாக இருக்கணும் அப்படின்னா சரளத்தன்மைன்ற குணத்தை கையாளுங்க. சமஸ்காரத்தை சரளமாக வைங்க, ஒரு கடினமாக இல்லாமல். யாராக இருந்தாலும் சகோதரர்கள் தானே அப்படின்னு வரணும். அப்படின்னா ஆத்மா நினைத்தால் தான் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் சகோதரன் நினச்சாலே அவங்க ஆத்மான்றது வந்துடும். ஆத்மா நினைத்தாலே பரமாத்மாவுடைய குழந்தைன்னு வந்துடும். அப்போ ஈஸியாகவே பாபாவுடைய நினைவும் வரும். ஸோ அதனால் சரளத்தன்மையும் சரளமான சமஸ்காரமும் இருக்கணுன்றார். அவ்யக்தேஸ்வரா, எப்போதும் ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஸோ யார் இந்த ட்ராமான்ற ஞான சக்தியை நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாரோ, இல்லை நடக்கிறதுலாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஒரு செகண்டும் அவருடைய மைண்டில் ஓடிச்சுன்னா எது நடந்தாலும் அவர் பதட்டத்தில் வரவே முடியாதுன்றார். ஏன்னா இந்த ட்ராமான்ற ஞானம்தான் உங்களை எப்போவுமே ஒரே சீரான மனநிலையில், ஆடாத அசையாத நிலையில் நிலை பெறச் செய்யும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான சக்தி இந்த ட்ராமான்ற ஞானம். ஸோ இந்த சக்தியை பயன்படுத்துகிறவங்க ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது அப்படின்னு அர்த்தம். அமைதியை இழக்க மாட்டாங்க, பதற மாட்டாங்க. இந்த மங்களகரமான நாடகத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்க, இந்த நாடகமே மங்களகரமான நாடகம். இதில் ஒவ்வொரு காட்சியிலும் ஏதோ ஒரு நன்மை கண்டிப்பாக அடங்கி இருக்குது. பொறுமையாக விலகி பார்வையாளராக சாட்சியாக பார்க்குற பயிற்சி மட்டும் இருந்தால் போதும். ஆடாத அசையாத மனநிலையில் எப்போவும் இருப்பீங்க. இதில் கண்டிப்பாக நன்மை இருக்குது. அது என்னன்னு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சினிமா பார்க்கும்போதே கடைசியில் ஏதோ ஒரு நன்மையில் தானே முடியும். அப்போ இந்த நாடகம் மட்டும் எப்படி இருக்கும்? இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். இதில் தான் நன்மை இருக்குது. எது வேணாலும் நடக்கட்டும், அதில் தான் நன்மை இருக்குது. அப்போ மனம் ஆடாத அசையாத நிலையில் இருக்கும். செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.